மக்கள் வணக்கம். ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல். சமையல் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலை. ஆனா ஒரே சமையலை திரும்ப திரும்ப செய்யறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இது இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கமே, வேற மாதிரி பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். சாப்பிடுறவங்களுக்கும் கூட ஒரே மாதிரி உணவு சாப்பிட்டு இருக்கமே, வேற வேற வகையான வித்தியாசமான உணவு வகைகள் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சாப்பிடுறவங்களுக்கும் தோணும். சமைக்கிறவங்களும் சரி, சாப்பிட்றவங்களும் சரி, விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நம் நாட்டு சமையல். உங்களுக்காக நிறைய வித்தியாசமான வகைகள் இந்த நிகழ்ச்சியில பண்ணி காட்டுறதுக்காக நம்மளோட சமையல் உள்ளர் வந்திருக்காரு. பொதுவா இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாநிலத்தோட சமையல் வகைகளை நம்ம ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த உணவு வகைகள். அதை நமக்கு செஞ்சு காட்டுறதுக்காக சமையல் வல்லுநர் திரு முகமது ஷெரீப் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். நீங்க ஒவ்வொரு வாரமும் ரொம்ப ருசியான பல மாநில சமையல்கள் மக்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருக்கீங்க. மக்களும் அதை விரும்பி நிறைய பேர் முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரா உணவு வகையில என்ன உணவு வகை செய்து காட்ட போறீங்க? இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்காக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்நாக் ஐட்டம். ஓஹோ, அதாவது சிற்றுண்டி. ஆமா, சிற்றுண்டி. வாக்கர்வாடின்னு சொல்லுவாங்க. வாக்கர்வாடி நம்ம எப்படி வடை தட்டை செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கடலை மாவு வச்சுட்டு பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்? அதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு, பெருங்காயத்தூள், உப்பு, ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா பவுடர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், கஸ்தூரி மேத்தி, டால்டா, வறுத்த எள்ளு வேர்க்கடலை தூள், எண்ணெய். டால்டாவை கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறோம். எவ்வளவுனா ஒரு 200 கிராமுக்கு ஒரு 50 கிராம் டால்டா போகிறோம். இந்த பாத்திரத்தில் கடலை மாவை போட்டுடுறோம். கடலை மாவு எவ்வளவு எடுத்துருக்கோம் நம்ம? 200 கிராம். 200. ஆமாம், 50 கிராம் டால்டா போட்டுருக்கோம். இந்த டால்டா கொஞ்சம் மெல்ட் பண்ணணும், அதாவது உருக்க வைக்கணும், கொதிக்க வைக்க வேண்டாம். அது எண்ணெய் பக்குவத்துக்கு வர வரைக்கும் இருந்தா போதும். ஆமாம், போதும். வெது வெதுப்பான சூடு, கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு வரும் நமக்கு. ஓஹோ. இதுக்கு டால்டாக்கு பதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ பயன்படுத்தலாம், நல்லா இருக்குமா? போடலாம். நெய் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றி. முதல்ல இதை நல்லா பெசரிக்கணும். அதுக்கப்புறமா தேவையான எண்ணெயை நம்ம முதல்ல இதை நல்லா பெசரிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணியை விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது எந்த பக்குவத்துக்கு இந்த மாவை நம்ம பிசைஞ்சிருக்கோம்? அதாவது சப்பாத்திக்கு நீங்கள் எப்படி செய்கிறீங்க அதே பக்குவம். அதோட கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருந்தால் போதும். அதாவது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கலாம். முதல்ல அதை டால்டாவை போட்டு தனியாக பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு பெசல் வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி சேர்த்து. ஆமாம், அப்போ தான் அந்த முறுமுறுப்பு வரும் உங்களுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பிடும்போது அந்த முறுமுறுப்பு தெரியாது. இது நல்ல ஒரு காரமாக இருக்குமா இல்லை எப்படி? காரம் கலந்த என்ன சொல்கிறது, ருசி ஒரு முறுக்கு மாதிரி. ஏன்னா எள்ளு நம்ம போட்டிருக்கோம், வேர்க்கடலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம். இப்போ நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்து. ஆமாம், வந்திருக்கு. இப்போ டால்டா சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி கொஞ்சம் உப்பு. ஆமாம், இது அந்த பக்கம் வச்சுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு, அதாவது அது கூட சேர்க்கறதுக்கான பொருட்கள் நான் முதலே சொன்ன மாதிரி ரோஸ்ட் பண்ண, அதாவது வறுத்து எடுத்த எள்ளு வேர்க்கடலை. இதோட பொடி பண்ணி வச்சிருக்கோம். ஆமாம், அதோட சில பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆம்ச்சூர் பவுடர், அதாவது உலர்ந்த மாங்காய், தனியா தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா பொடி, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஒன்றா சேர்த்துக்கிறோம்.
இதை வந்து நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இப்பவே பார்க்கறதுக்கு இந்த அதிரசம் மாவு பக்குவத்தில் இருக்கு. ஆமாம் ஆமாம். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து கொஞ்சம் கடலை மாவு கீழே கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி இதை திரட்ட போகிறோம். மொத்தமாக இந்த மாதிரி தான் திரட்டணுமா? ஆமாம். ஓஹோ. வித்தியாசமா கடலை மாவு எடுத்து நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி ரொட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதை கடைசி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி எடுத்துருவீங்களா? ஆமாம். இதை வந்து நான் சிசர்ஸ் வச்சு வெட்டிட்டு நம்ம அழகா இந்த மாதிரி எல்லாருக்கும் பக்குவமா இந்த மாதிரி வருமா? இது எதுவுமே வந்து சாத்தியம் இல்லைன்றதில்ல. அதுக்காக ஏன்னா இந்த கடலை மாவு வந்து இப்படி நிக்குமா அப்படிங்கறதே கொஞ்சம் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு எனக்கு. கோதுமை மாவு மைதா மாவு அப்படிங்கறது வந்து கண்டிப்பா இந்த பக்குவத்துல கொண்டு வந்துடலாம். இந்த பிசையிற பக்குவத்துல இருக்கோ? இருக்கு. நீங்க வந்து அதுதான் தேவையான அளவு எண்ணெய் டால்டா தண்ணி எல்லாம் பக்குவமா விட்டு பக்குவமா பிசைஞ்சோம்னா சரியா வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த மசாலா கலவை இருக்கு இல்லையா, இதை வந்து இதோட சேர்க்கலாம். இதெல்லாம் வீட்டில் செய்ய முடியுமா? நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு உணவு வகை சிற்றுண்டியா இருக்கும். நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில மட்டும்தான் பார்த்துருப்போம். சுலபமா வீட்டில் அதை செய்ய முடியும்னா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணலாம். மசாலாவும் உள்ள வந்து முழுக்க பரப்பியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா கஸ்தூரி மேத்தி தூள் இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சமா வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து பொடியெல்லாம் எதுவும் பண்ண அப்படியே அந்த தூளை வந்து சேர்த்துடலாம். அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி, நமக்கு இந்த சுவை பிடிக்கலன்னா கொத்தமல்லி நம்ம கொஞ்சமா எண்ணெயை வந்து மேலே இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா அதை வந்து நம்ம மடிக்கும் போது சீல் ஆகும். ஓஹோ. திருப்பி இதுக்கு மேலே என்ன பண்ணணும், இந்த ரோலிங் பின்னை வச்சு இப்படி பண்ணி விட்டுடுங்க. உள்ள வந்து கொஞ்சம் அப்படியே சேர்ந்துக்கிறோம். தப்பிக்கலாம், ஒன்றும் அதனால ஒன்றும் கிடையாது. இதுக்கு தேவையான மசாலா கலவை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதனா நல்லா இப்படி தட்டிக்கிட்டு இதை வந்து அழகாக ஸ்ட்ரிப்ஸாக வெட்டிக்கிறோம். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்கிறோம். பண்ணிக்கிட்டு இதை என்ன பண்ணுறோன்னா இப்படி வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து இந்த மாதிரி சுத்தணும். நீல துண்டுகளை வெட்டி அதை வந்து அப்படியே நம்ம வந்து வட்ட வடி அப்படியே ஒரு சுற்றி இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். அப்படி சுற்றி அதை அப்படியே நம்ம அழுத்தி ஒரு வட்ட வடிவமாக அப்படியே நெக்க வச்சிடுற மாதிரி. மேல இருந்து பார்க்க அந்த சுருள் மாதிரி தெரியும். ஆமாம், சுருள் மாதிரி தெரியும். இது உடையிறத பற்றி கவலைப்படாதீங்க. இது வந்து இங்கே ஃப்ரை பண்ணும்போது ஒன்னோட ஒன்று சேர்ந்துடும். ஓஹோ. கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான ஒரு சிற்றுண்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிற்றுண்டிலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, எதுவும் வட மாநிலம் போனீங்களா, இங்கே எதுவும் கிடைச்சதா அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்களே தவிர இதை எப்படி பண்ணீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஒருவேளை இதை நான் தான் பண்ணேன்னு உங்களோட பதிலாக இருந்ததுன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இப்போ இதை நம்ம வந்து வறுத்து எடுக்கணுமா இல்லை பொரிச்சு எடுக்கணுமா? இல்லை பொரிச்சு எடுக்கணும். ஓஹோ. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை இப்படி பண்ணிக்கோங்க, ஒன்றா சேர்ந்து. ஓ, நம்ம வடை மாதிரி. ஆமாம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஊர் வடை மாதிரி தான் அது கடைசியாக வந்து ஒரு இறுதி வடிவம் கிடைக்குது. ஆமாம். இந்த மசாலா இப்போ நம்ம ஒன்று தயார்படுத்தணும் இல்லையா, இது கடைகளில் கிடைக்குதா? அந்த மாதிரி கடைகளில் வந்து எல்லாமே கலந்த மாதிரி கிடைக்காது. தனிப்பட்ட இந்த உணவு வகைக்கு தனியான ஒரு மசாலா, இதுக்காக நம்ம தயார்படுத்திக்கலாம் வீட்டில். வீட்டில் அந்த இறைச்சியை நம்ம வறுத்து எடுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துடலாம். போடலாமா? என்ன சூடாயிட்டு இருக்கு. எல்லாமே போட்டுடலாமா? இல்லை ஒன்று ஒரு நிமிஷம் ஆகட்டும்.
அடுத்ததும் போட்டுருங்க. பார்க்கறதுக்கு இது ஒரு பாதுஷாவுடைய ஆமாம், வடிவத்துல இருக்கு. எண்ணெய் வந்து லேசாக மேலே விட்டுறணும். நிறைய எண்ணெயெல்லாம் குடிச்சு ஒரு மாதிரி எண்ணெய் பதார்த்தம் மாதிரி ஆயிடாது இல்லையா? நல்ல பக்குவமா முருகலா அந்த வாக்கர்வாடி தயாராகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாசனையும் ஒரு நல்ல ஒரு வாசனையா இருக்கு. நம்ம போட்டிருக்க அந்த மசாலாவுடைய வாசனை அந்த ஒரு மாதிரி சுருள் சுருளா இருக்க, பார்க்க அந்த வடிவம் கூட ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த முறுமுறுப்பு இருக்கும், உள்ளே இருக்க நம்ம ஸ்டஃப் பண்ண மசாலாஸ் எல்லாம் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வீட் சட்னி, ஸ்வீட் கட்டா மீட்டா சட்னி, அதாவது புளி வெல்லம் இதை ரெண்டுத்தையும் நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி திரவமாக பண்ணி அதோட கொடுப்பாங்க. புளி வெல்லம், ஆமாம், கட்டி மீட்டி, அதாவது ஸ்வீட் அண்ட் சார். ஸோ அந்த மாதிரி சட்னி கொடுப்பாங்க. நம்ம வந்து இங்கே வந்து நம்ம யூஸ்வலாக வந்து டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுவாங்கல்ல, தக்காளி சாரம், சர்க்கரை சாரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பக்குவமாக நல்ல நிறமா நல்ல முருகலா வந்திருக்கு இல்லையா? வந்திருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது அந்த முறுமுறுப்பு உள்ள வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா. நான் என்ன நினைச்சேன்னா வெளியில மட்டும்தான் முறுமுறுப்பா இருக்கும், உள்ள வந்து கொஞ்சம் வெந்திருக்காது அந்த மாதிரி தான். ஏன்னா ரொம்ப தடிமனா இருந்தது இல்லையா, நான் அப்படிதான் எதிர்பார்த்தேன். ஆனா உள்ள வரைக்கும் ஆழம் வரைக்குமே அந்த முறுமுறுப்பு. நீங்க வந்து மிதமான சூட்ல வந்து கொஞ்சம் அதிகமான நேரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து உள்ள வரைக்கும் குக் ஆகும். மெதுவாக இருக்கும். இன்னும் ரொம்ப சுவையா இருக்கு. இந்த சமைச்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நன்றி ஐயா. இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு அருமையான ஒரு சிற்றுண்டியா இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மகாராஷ்டிராவை சேர்ந்து இன்னொரு உணவை உங்களுக்காக கண்டிப்பா ஐயா செஞ்சு காட்டுவாங்க. ஐயா சொல்லுங்க, இப்ப அடுத்த 2வது உணவு வகையா என்ன செஞ்சு காட்டுங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஸ்நாக்ஸ், அதாவது சிற்றுண்டிகளுக்கு பேர் பண்ண இடம். அடுத்தது வந்து குழந்தைகள் வந்து விருப்பம் இன்னொரு ஒரு சிற்றுண்டி தான். எனக்கும் சிற்றுண்டிகள்னா ரொம்பவே பிடிக்கும். இது பேர் என்ன சொல்லுங்க? இது வந்து சாபுதானா, அதாவது ஜவ்வரிசி வடை. சாபுதானா, ஏதோ தானம் பண்ற மாதிரி இருக்கு பேரு. சாபுதானா வடை. ஆமா, ஜவ்வரிசி. என்ன சாபுதானானா ஜவ்வரிசி? ஆமா, ஜவ்வரிசி வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னால வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த ஜவ்வரிசி வந்து ஊறினது இருக்கு. இதோட வந்து கொஞ்சம் மசாலா அதெல்லாம் சேர்க்கிறோம். ஓஹோ, இதுல என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள்? தேவையான பொருட்கள் வந்து ஊற வைத்த ஜவ்வரிசி, எண்ணெய், உப்பு, ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா தூள், பச்சை மிளகாய், வெங்காயம், பிரெட் தூள், வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு, ஊற வைத்த ஜவ்வரிசியை வந்து தண்ணீரை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். அதோட என்ன பண்றோம்னா எந்த அளவுக்கு ஜவ்வரிசி இருக்கோ அதோட அதிகமா உருளைக்கிழங்கு இருக்கணும். ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி இருக்குன்னா 150 கிராம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, நறுக்கி வைத்த பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் போடலாம், ஏன்னா காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்கல. வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் போகிறோம், அதிகமாக வேண்டாம். நல்லா மெலிதாக நறுக்கி வச்சு, ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெடியும். மஞ்சள் தூள் கொஞ்சம், தனியாவும் சீரகமும் சேர்ந்த பொடி. கரம் மசாலா வந்து அவங்க டிஷ்ல என்றைக்குமே எல்லா விஷயத்துலையும் இருக்கும். உப்பு, இது வந்து பிரெட் தூள், உடையாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக மாங்காய் பொடி. இது ரொம்ப காரமாகவும் இல்லாமல் இந்த வாக்கர்வாடி மாதிரியான ஒரு சுவையில் இருக்குமா, அதில் கொஞ்சம் காரமாக இருக்குமா? இது வந்து என்ன சொல்கிறது, நமக்கு காரம் வந்து ஓரளவுக்கு குறைச்சல் தான். பிசையும் பொழுதே ஒரு வாசனை வருதுன்னா உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் சொல்லணும். நம்ம மாவு பிசையும் போது நம்ம வீட்டில் வாசனை வந்து பழக்கமே கிடையாது. உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அதோட தன்மை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துரும். ஓஹோ, உருளைக்கிழங்கு தான் இதில் வந்து பாலமாக செயல்படுது. ஆமாம், அது பைண்டிங் சொல்லுவோம். அது வந்து இதில் வந்து இந்த மாதிரி இருக்கு. தட்டை வடிவத்தில் நீங்கள் பொதுவாக நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தால் உளுந்த வடை செய்வோம், இல்லைன்னா அந்த பருப்பு வடை செய்வோம். மிஞ்சி போச்சுன்னா வாழைப்பூ வடை கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். இந்த மாதிரி வடை வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சு பழக்கமே இருந்திருக்காது. இந்த மாதிரி வடையெல்லாம் செய்யும்போது இன்னும் நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி உடையிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து சேராது. ஓஹோ,
அதனால கொஞ்சம் வந்து நீங்கள் இப்போ ம் இதை அழுத்தி போடலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியை வந்து கையில் தொட்டிக்கிட்டு ம் நம்ம வந்து அந்த பக்குவமா ஆமா, சேர்க்கலாம், பக்குவமா ஒன்று சேர்க்கலாம். ஒன்று சேர்க்கலாம். வடை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக இருக்கு. சாபுதானா வடை ரொம்ப சுலபம், இதுல ஒன்றும் சிரமம் பண்றதுக்கும் எதுவுமே கிடையாது. ஜவ்வரிசியை தனியா ஒரு ஊற வச்சிடுறோம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க வேக வச்சு தனியா எடுத்துவோம். இது 2 வேலை தான் நம்ம முன்னாடி செய்றோம். இதை தவிர்த்து எல்லாமே அந்த நிமிஷத்துல கலந்து நம்ம அந்த நிமிஷத்துல உடனே செய்யக்கூடிய ஒரு உடனடி வடை. இன்னும் ஒன்றும் இருக்குது இதில். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பதிலாக வந்து பட்டாட்டா அப்படிம்பாங்க, உங்களுக்கு வந்து வாழைக்காய். ஓஹோ வாழைக்காயை வந்து நீங்கள் வந்து ஒரு வேக வச்சு வேக வச்சு எடுக்கணுமா? அது ஸ்டீம் பண்ணலாம் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில். ஓ சரி சரி சரி. ஆமா, வாழைக்காயை எடுத்து அது மாதிரி தோல் உரிச்சிடணும். தோலை உரிச்சிட்டு அதையும் நீங்கள் மசிச்சு போட்டிங்கன்னா ஓ இன்னும். சரி சரி சரி. நம்ம இந்த பொரியெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவோம். உருளைக்கிழங்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த வாழைக்காயை வந்து யூஸ் பண்ணலாம், வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து மசிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். அவ்வளவா எண்ணெய் இழுக்காது இல்லையா? அதை நம்ம அனலை வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணால் உங்களுக்கு ம் இது எண்ணெய் தெரியும் அதில். ம். பார்க்கறதுக்கு வந்து அந்த நம்ம அந்த பருப்பு வடையோட சாயல் இருந்தா கூட சாப்பிடுறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வித்தியாசமான அருமையான ருசி. கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. திரும்ப திரும்ப பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அம்மா கிட்ட நச்சரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்யலாம். நல்ல உணவு வகை. ரொம்ப நன்றிங்கய்யா.